السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரத்துல் யாசீன் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் 4வது வாரத்தில் 11வது 12வது வசனங்களை நாம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம். 11வது வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, இன்னமா துந்திரு மனித்தபய இருக்கிற அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னமா துந்திரு, நீங்கள் எச்சரிக்கை செய்வதெல்லாம், நீங்கள் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற செய்தியை இறைவன் சொல்லும் பொழுது, நீங்கள் எச்சரிக்கை செய்வதெல்லாம் மனித்தபய இருக்கிற, யாருக்கு இதை அறிவுரையை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார்களோ அந்த மனிதருக்கு தான் நீங்கள் எச்சரிக்கை செய்ய முடியும். இரண்டாவதாக அந்த வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, வா ஹஷிய ரஹ்மான் பில் கைப், தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனை அஞ்சக்கூடிய அந்த நபருக்கு தான் நீங்கள் எச்சரிக்கை செய்ய முடியும். வா பஷ்ஷிருஹு மக்ஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம், அந்த தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அறிவுரையை செவியேற்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீ சொல்வீராக, நற்செய்தி சொல்வீராக. வா பஷ்ஷிருஹு மக்ஃபிரத்தன், இறைவன் அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். வ அஜ்ருன் கரீம், மிக மகத்தான கூலி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை முஹம்மதே அவர்களுக்கு நீ எடுத்து சொல்வீரா என்று இறைவன் அந்த 11வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான். இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு 4 விதமான செய்திகளை பதிவு செய்கின்றான். வா இன்னமா துந்திரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லும் பொழுது, நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள். இறைவன் மனிதன் சமுதாயத்துக்கு திருக்குர்ஆனை அருளி விடுவான், சட்ட திட்டங்களை இறைவன் கொடுத்து விடுவான். அந்த சட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு நற்போதை போதிப்பதும் உங்களுடைய கடமை என்பதை இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான். இதே போல இன்னொரு வசனங்களை அல்லாஹ்வின் தூதர்களை பார்த்து இறைவன் சொல்லும் பொழுது 34வது அத்தியாயம் 28வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வமா அர்சல்நாக இல்லா காஃபதன் லின்னாசி
அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர்களை பார்த்து சொல்கிறார், லின்னாசி பஷீரன் வ முந்தீரன். நபியே, உலக மக்களுக்காக நீங்கள் நற்செய்தி சொல்வதற்காகவும் எச்சரிக்கை செய்வதற்காகவும் உங்களை நான் அனுப்பியிருக்கின்றேன். வலாக்கின்ன அக்ஸரநாசி லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மக்கள் அதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அந்த வசனத்திலே இறைவன் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக இறைவன் அனுப்பியிருக்கிறான் என்ற செய்தியை சொல்லும் பொழுது பஷீரன் வ நதீரன், நீங்கள் மக்களுக்கு நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும், அதே வேளையில் அந்த மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் அந்த செய்தியிலே இறைவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல 38வது அத்தியாயம் 15வது வசனத்திலே இறைவன் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறான், இன்னமா துந்திரல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி. நபியே, நீங்கள் யாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எச்சரிக்கை செய்வீர்கள். அந்த நபர்கள் யார்? யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி, தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனை அஞ்சக்கூடியவராக இருப்பார்கள். வகீமுஸ் ஸலாத்த, அவர்கள் தொழுகைகளை சரியான முறையில் பேணி பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார்கள். அதே நேரத்தில் வமன் தஸக்கா, அவர்கள் தூய்மையாக நடந்து கொள்வார்கள். தீமைகளை செய்யாமல் நன்மைகளை செய்யக்கூடியவராக, தீமைகளை விட்டும் அவர்கள் விலகி இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். வ இன்னமா யதஸக்கா லிநஃப்ஸஹு, யார் தூய்மையாக நடக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் தனக்குத்தானே அவர் தூய்மையாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இலல்லாஹி மஸீர், அவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர் என்பதை இறைவன் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார். ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர்கள் மக்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும், அதே வேளையில் அந்த மக்கள் தீமைகளை செய்யக்கூடியவராக, பாவங்களை செய்யக்கூடியவராக, இறை கட்டளைகளை மீறக்கூடியவராக இருந்தால் நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் அதிலே சொல்லிவிட்டான். இரண்டாவதாக ஒரு செய்தி இறைவன் சொல்கிறான், மனித்தபாக இருக்கிற, யார் அறிவுரைகளை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார்களோ, அந்த அறிவுரை என்பது நாம் பல்வேறு செய்திகளை விளங்கிக் கொள்வோம். ஒருவர் இன்னொரு நபருக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, அந்த அறிவுரை என்று நாம் விளங்கிவிடக்கூடாது. இறைவன் இன்னும் சில இடங்களில் சொல்லும் பொழுது திருக்குர்ஆனுடைய வசனங்களை குறிப்பிட்டு சொல்கிறார், ذிக்ருல் முத்தகீன், இறைவனை அஞ்சுபவர்களுக்கு திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த போதனைகள், அந்த அறிவுரைகள் அவனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அறிவுரை என்பது திருக்குர்ஆனுடைய வசனங்களை இறைவன் அதை எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதிலே அனுப்பப்பட்ட வஹியை பற்றி இறைவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். திக்ரு என்பது ஒரு வகையான வஹி. அந்த வஹி என்பது திருக்குர்ஆனுடைய வசனங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது என்பதை இறைவன் அந்த செய்தியிலே நமக்கு சொல்லுகிறான். இன்னொரு வசனங்களில் இறைவன் சொல்லும் பொழுது வஹாதா திக்ருன் முபாரக்கன், இது ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு அறிவுரை. வ நஸல்நாஹு, இந்த அறிவுரையை நாம தான் இறக்கி வைத்தோம் என்பதை இறைவன் அந்த வசனத்திலே சொல்லுகிறான். இன்னொரு வசனத்திலே இறைவன் சொல்லும் பொழுது ஃபதக்கீர், முஹம்மதே, நீங்கள் அந்த மக்களுக்கு அறிவுரையை எடுத்து சொல்லுங்கள். இன் நஃபஅ, அறிவுரை என்பது யாருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், இந்த அறிவுரையை யார் செவிதார்ந்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அறிவுரை பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நபர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வீராக. இறைவன் அதில் தொடர்ச்சியாக சொல்கிறான், ஃபயதக்கரு மையஹஷா, அந்த யார் அந்த அறிவுரை பெறக்கூடியவர்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், அந்த நபர்களுக்கு தான் இந்த அறிவுரை பயனுள்ளதாக இருக்கும், அவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை இறைவன் அந்த வசனத்தில் இறைவன் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறான். இன்னொரு வசனங்களில் இறைவன் சொல்லும் பொழுது இன்னா நஸல்நாஹு ذிக்ரன், நாம தான் இந்த அறிவுரையை இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை நாம தான் பாதுகாப்போம் என்று இறைவன் பல்வேறு இடங்களில் அறிவுரை அறிவுரை என்று சொல்லுகிறான். அனைத்து செய்திகளையும் இந்த திருக்குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த திருக்குர்ஆன் எத்தனை இடங்களில் மனித சமுதாயத்துக்கு அறிவுரை வழங்குகின்றது.
ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது அவன் மது அருந்தக்கூடாது, சூதாட்டம் விளையாடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது என்று பல்வேறு அறிவுரைகளை இறைவன் நமக்கு திருமறை வேதங்களில் சொல்லுகிறான், வேதத்தில் சொல்லுகிறான். அந்த அறிவுரைகளை நாம் செவியேற்கக்கூடியவராக இருந்தாலும் அதை விட்டு நாம் விலகியிருக்கக்கூடியவராக இருக்கிறோமா? அதை விட்டு நாம் விலகியிருந்த சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை. இந்த அறிவுரையை, இந்த திருக்குர்ஆனுடைய செய்திகளை நாம் செவியேற்றாலும் அதை விட்டு நாம் புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறோமே. யார் இறைவனுடைய அறிவுரையை புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு வாழ்வை நாம் ஏற்படுத்துவேன் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். 20வது அத்தியாயத்தில் 124வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வமன் அழல அன் திக்ரி, யார் என்னுடைய அறிவுரையை, என்னுடைய செய்திகளை உங்களுக்கு வந்த பிறகு யார் அதை புறக்கணிக்கக்கூடியவராக, புறந்தள்ளக்கூடியவராக இருக்கிறார்களோ, அந்த மனிதனுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மனிதனை மறுமை நாளில் அவன் குருடனாக நாம் எழுப்புவோம் என்று இறைவன் 2 செய்திகளை சொல்லுகின்றான். ஒன்று, என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கக்கூடியவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. நெருக்கடியான வாழ்க்கை என்ன? இந்த உலக வாழ்க்கை கிடையாது. உலகத்திலே வாழும் பொழுது பொருளாதாரத்தில் சில நபர்கள் பின்தங்கியவராக இருப்பார்கள், அல்லது குடும்ப சூழ்நிலையால் அந்த நபர்களுக்கு பல்வேறு சிரமங்கள் வரலாம், குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை விட்டு வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடியவராக இருக்கலாம், அல்லது கொள்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது குடும்பத்தினுடைய அரவணைப்பு இல்லாமல் நெருக்கடிகளை நமக்கு தரக்கூடியவராக இருக்கலாம். இதை பற்றி இறைவன் சொல்லவில்லை. உலக வாழ்க்கையை பற்றி இறைவன் சொல்லவில்லை. இன்னளவு மகிஷத்தில் நன்கன், அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை எதை என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்ததரக்குல் ஹாக்கிம் என்ற புத்தகத்தில் இடம்பெறுகிறது. 3439வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அல்லாஹ்வின் தூதத்தில் கேள்விகள் கேட்கப்படுகிறது. யா ரசூலுல்லாஹ், மஈஷல் லன்கன், நெருக்கடியான வாழ்க்கையினை எது? அது எதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது? உலக விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறதா, மறுமையோட நிகழ்வுகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், அதாபுல் கபூர், கபூருடைய வாழ்க்கையை பற்றி இறைவன் அதிலே நமக்கு சொல்லுகிறான். யார் உலகத்திலே வாழும் பொழுது இறைவனுடைய செய்திகளை புறந்தள்ளி விட்டு தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்களோ அந்த மனிதனுக்கு கபூரிலே கடுமையான ஒரு வேதனைக்கு அவன் உள்ளாக்கப்படுவான், கபூரிலே அவன் நெருக்கடிக்கு அவன் உள்ளாக்கப்படுவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியை பெரும்பாலும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நல்ல அடியார் மரணித்து விட்டால் அந்த மனிதனை கபூரில் வைத்த பிறகு அந்த மனிதனிடத்தில் கேள்விகளை கேட்பார்கள். உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய வேதம் என்ன, அனைத்து கேள்விகளுக்கும் அந்த மனிதன் பதில்களை இலகுவான முறையில் அவன் சொல்லிவிடுவான். என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய தூதர் முஹம்மது, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய வேதம் திருக்குர்ஆன், அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருந்தேன், அதை நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன். இது ஒரு நல்ல அடியாராக இருந்தால் அந்த மனிதன் அழகிய முறையில் அவன் பதிலளிக்கக்கூடியவனாக இருப்பான். இதே நன்மைகளை செய்யாமல் இறைவனுடைய வசனங்களை புறந்தள்ளி விட்டு தீமைகளை செய்த நயவஞ்சகனாக இருந்த இறைமுறுப்பலாக இருக்கக்கூடிய யாரோ இருந்தாலும் அந்த நபருடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார்கள். அந்த மண்ணிடத்திலும் மலக்குமார்கள் வந்து விசாரணை செய்வார்கள். மன்றப்புக்கு உன்னுடைய இறைவன் யார், அந்த மனிதன் தெரியாது என்று சொல்லிடுவான். தீனுக்கு உடைய மார்க்கம் எது தெரியாது, இல்முக்கே உன்னுடைய வேதம் எது தெரியாது, மஹாதா ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ அறிந்திருப்பாயா, எதுவுமே எனக்கு தெரியாது. அனைத்துக்கும் ஒரே பதில், ஹாஹா, இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இதை பற்றி எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் இறைவன் மலக்குமார்களுக்கு ஒரு செய்திகளை பதிவு செய்வான். இன்ன அப்தி வல் கதப, மலக்குமார்கள் கபரிலே இருப்பார்கள், அந்த மனிதன் கபரிலே இருப்பான், விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டால் மலக்குமார்கள் நம்மளை விட்டு விடுவார் என்ற
நிலையை எண்ணிக்கொண்டு அவ்வாறு பதிலளிப்பான். உலகத்துல தான் ஒரு மனிதன் தவறை செய்யும் பொழுது அவன் எப்படி மாட்டிக்கொண்டாலும் ஒரே பதிலை இறுதி வரைக்கும் சொல்லும் பொழுது அந்த கேள்வி கேட்கக்கூடியவர் கூட மன்னிச்சு விட்டுட்டு போயிடுவார். தப்பு செஞ்சியாப்ப தெரியாது, எதை கேட்டாலும் தெரியாது, செய்யல தெரியாது, செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது கேள்வி கேட்கக்கூடியவன் இதுக்கு மேல இவனை கேள்வியே கேட்க வேணாம், எதுவுமே தெரியலையே, இவனை கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் என்று சொல்லிவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதே ஃபார்முலாவை அங்க கையாளணும். அது உலகத்துல ஃபார்முலாவை கையாளணும். தெரியாது, ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், இதெல்லாம் சொன்னால் விட்டு விடுவாரு. கபூர்ல அப்படி ஃபார்முலா ஃபாலோ பண்ணா அது ஒண்ணுமே விட முடியாது. அப்ப இறைவன் சொல்லுவான், இந்த மனிதன் ஒரே மாதிரியா சொல்லுவான், தெரியாது தெரியாது என்று. இறைவன் சொல்வார், இன்ன அப்திவல் கதப, என்னுடைய அடியான் இருக்கிறானே அவன் பொய்ப்பிக்கின்றான், அவனுக்கு அனைத்தும் தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் அனைத்தும் அறிந்து வைத்திருந்தாலும் இந்த நாளில் அவன் தப்பிப்பதற்காக அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவனை விட்டு விடாதீர்கள், அவனுக்கு கடுமையான வேதனையை வழங்குங்கள். ஒரு மலக்குமார் வருவார் அந்த கபரிலே. அந்த மலக்குமார் தன்னுடைய கையிலே ஒரு சுத்தியை வைத்திருப்பார். அந்த சுத்தியுடைய தன்மையை பற்றி அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லினார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையை அடித்தால் அந்த மலையிலேயே தூள் தூளாக போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சுத்தி, சாதாரண ஒரு சுத்தி கிடையாது. நம்ம ஒரு சுத்தியை வைத்து செவுத்து அடிக்கணும்னா பல மடங்கு அடிச்சுட்டு இருப்போம், சிரமப்படுவோம். ஆனால் அவர் வைத்திருக்கக்கூடிய சுத்தியை பற்றி அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகிறார், அவர் அவருடைய வேதனை செய்து கொண்டே இருப்பார். கடுமையான வேதனை. நரகத்தில் இருக்கக்கூடிய விரிப்புகள், அவனுடைய ஆடையில், அவனுடைய பஞ்சு மெத்தையில், அவனுடைய படுக்கைகள் அனைத்தும் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த விரிப்புகளை அவனுக்கு விருத்தி விடுங்கள். அனைத்து விருப்புகளும், அவன் படுக்கை, அவனுடைய ஆடை, அவனுடைய போர்வை, அவனுடைய தலவாணி அனைத்தும் நெருப்பாலானதாக இருக்கும். அதுதான் அவனுடைய இருப்பு இடம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கபூலுக்கு கட்டளையிடுவான், ஹத்தா தஹ்தலிஃப அலல்லாஹும், அவனை ஒன்றோடு ஒன்றாக நெருக்கிவிட வேண்டும். வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய விலாயலம் ஹத்தா தஹ்தலிஃப ஃபீ, அதை அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார்கள், வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய விலாயலம்கள் இடதுபுறத்திலும், இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய விலாயலம்கள் வலதுபுறத்திலும் மாறுகின்ற அளவிற்கு அவனுக்கு அந்த நேரத்தில் வேதனை வழங்கப்படும். இந்த செய்தி இப்னு ஹிப்பானில் இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. 3113வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்படி வேதனை அப்படி படுகின்றானே, இதுதான் அவனுடைய கபருடைய வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறானே, ஃபஇன்னஹு லஹு மஈஷன் லன்கன், அந்த மனிதனுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை கபரிலே வழங்கப்படும் என்று இந்த நெருக்கடியான வாழ்க்கையை இந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே அந்த வசனத்திலே சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னஹு லஹு மஈஷன் லன்கன், அந்த மனிதனுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கும். வா நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அந்த மனிதனை மறுமை நாளில் நான் குருடராக எழுப்புவேன். அப்ப கபருடைய வாழ்க்கை பல்வேறு விஷயங்களுக்கு அந்த மனிதனுக்கு வேதனை செய்யப்பட்டாலும் அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது, அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருந்து இறைவனுடைய வசனங்களை புறம் தள்ளக்கூடியவராக அந்த அறிவுரைகளை நாம் செவிதார்ந்து கேட்காமல் அலட்சியமாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் இவ்வாறு இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய கபருடைய வாழ்க்கையில் வேதனை செய்யப்படுவார் என்பதை இறைவன் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறான். இரண்டாவதாக அந்த வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, வா நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமை நாளில் அந்த மனிதனை யார் இறைவனுடைய அறிவுரைகளை புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அந்த மனிதனை நான் குருடராக எழுப்புவேன். உலகத்தில் திடகாத்தமாக இருப்பார், வலிமையுடையவராக இருப்பார், ஆரோக்கியமுடையவராக இருப்பார், அவருடைய உடலில் எவ்வித குறைகளும் இருக்காது, பார்வைகள் மிக தெளிவாக இருக்கும், உடல்கள் ஊனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அவன் குருடராக, அதாவது கல்வியை அற்றவராக, தீமைகளை செய்யப்பட்டவராக, அதுக்கு தண்டனை என்ன வழங்கப்படுமோ அந்த தண்டனை வழங்கப்பட்டவராக மறுமை நாளில் எழுப்பப்படுவார் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த செய்தியை பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே கனவுகளை கண்டுவிட்டால் தன்னுடைய பகலுடைய நேரத்தில் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அந்த கனவுடைய தன்மையை அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார்.
அந்த கனவுகளை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதவர்கள் தன்னுடைய தோழர் இருக்கக்கூடிய அந்த சபைகளுக்கு வருகின்றார்கள். யுஸ்ஃபுலஹு அக்ஸஹ பில் ஹஜர். எப்படிப்பட்ட கனவு என்றால், ஒரு மனிதன் படுத்திருக்கிறான், மலக்குமார்கள் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கல்லை கொண்டு வந்து அவருடைய தலைகளை போடுகிறார்கள். தலைகள் நசுங்கி விடுகிறது, கல் உருண்டோடுகிறது. மறுபடியும் அந்த மலக்குமார்கள் கல்லை கொண்டு வருகின்றார்கள். தலை நசுக்கப்படுவதை போன்று, ஒரு மனிதனுடைய தலை நசுக்கப்படுவதை போன்று அல்லாஹ்வின் தூதர்கள் கனவுகளை கண்டுவிட்டு இந்த கனவை பற்றி அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறார்கள். இன்னஹு, அது யார் என்று தெரியுமா? யஹுதுல் குர்ஆன் ஃபயர்ஃபிருஹு. குர்ஆனை கற்று குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளாமல் அதை புறந்தள்ளக்கூடிய மனோ எச்சன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கைகளை யாரெல்லாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்களோ இந்த மனிதனுக்கு மறுமை நாளில் அவருடைய தலைகள் நசுக்கப்பட்ட வண்ணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார். எழுப்பப்படும் பொழுது ஒரு குருடனாக எழுப்பப்படுவான். அந்த குருடனை அந்த மட்டும்தான் அந்த தண்டனை மட்டும்தான் வழங்கப்படுமா? இல்லை, பல்வேறு தண்டனையில் அது ஒரு தண்டனையாக இந்த குர்ஆனுடைய செய்திகளை புறக்கணிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அவருடைய தலைகள் நசுக்கப்படும். எத்தனை நபர்கள் வாழும் பொழுது திருக்குர்ஆனுடைய வசனங்களை படித்தாலும் செவியேற்றாலும் அந்த மனிதன் அதுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்கிறான், அதை செவிதார்ந்து கேட்கக்கூடியவனாக இருக்கிறான்? இல்லை, அதை அப்படியே புறந்தள்ளி விட்டு தன்னுடைய மனோயுற்ற எதை சொல்லுகின்றது அதற்கு தோதுவாக அவன் பயணிக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கலாம். இது இரண்டாவது செய்தி. அந்த சூரத்தில் யாசினில் மூன்றாவது செய்தியாக அந்த 11வது வசனத்தில் இன்னொரு செய்தியை சொல்லுகின்றான். அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அளவற்ற அருளானாகிய அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருப்பார்கள். ஒரு நல்ல அடியார்களை பற்றி இறைவன் சொல்லுகிறான். நல்ல அடியார்கள் அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனை அஞ்சுவார்கள், இரையச்சம் உடையவராக அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவராக இருப்பார் என்பதை இறைவன் அந்த வசனத்திலே சொல்கிறார். அதே போல பல்வேறு வசனங்கள் சொல்லப்படுகிறது. 21வது அத்தியாயம் 49வது வசனத்தில் ஒரு முக்மீனுடைய பண்புகளை பற்றி இறைவன் சொல்லிக்கொண்டே வருகின்றான். ஒரு இறை நம்பிக்கையாளர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர், இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, அல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப் வஹும் ஸாஅத்துல் முஷ்ஃபிகூன், அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருப்பார்கள், அவர்கள் உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய மறுமை நாளையும் பயப்படக்கூடியவராக இருப்பார்கள். இந்த உலகத்தில் நாம் ஏதாவது ஒரு தவறுகளை செய்துவிட்டால், பாவங்களை செய்துவிட்டால், இந்த பாவத்தை பற்றி இறைவன் இவ்வுலகத்தில் கேட்கவில்லை என்றாலும் மறுமையில் மஹ்ஷரில் வைத்து நம்மளை விசாரிப்பான், கேள்விகளை கேட்பான். அந்த நாளில் நம்மளால் தப்பிக்க முடியாது. அதனால் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது இந்த தீமைகளை விட்டு நாம் விலகி விடுவோம், இந்த பாவங்களை செய்ய வேண்டாம் என்று அந்த இறையச்சமுடைய அந்த நல்ல அடியாருடைய பண்புகளாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே நமக்கு சொல்கிறார். இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு பல்வேறு நன்மைகள், பல்வேறு நேரங்களில் இறைவன் நம்மளை சோதிக்கக்கூடியவனாக இருப்பான். உடல் ஆரோக்கியம், திடகாத்தம், வலிமையுடையவராக இருக்கும், பொருளாதாரம் நிறைந்தவராக இருக்கும். நம்முடைய கண்களுக்கு முன்னால் சில பொருளாதாரம் வந்து செல்லும் பொழுது அந்த நேரத்தில் இறைவன் நம்மளை சோதனை செய்வான், நம்மளை சோதிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது? இந்த மனிதன் சரியான முறையில் அதை கையாளக்கூடியவனாக இருக்கிறானா, அல்லது தனிமையில் இருக்கும் பொழுது பிறரை ஏமாற்றுவதற்காக அவன் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இறைவன் அந்த மனிதனை அவனை சோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் உருவாக்குவான். இதெல்லாம் நம்ம பயப்படணும். அது அல்லாஹ் தஆலா அந்த இஹ்ராம் அணிந்தவர்களை பற்றி இறைவன் சொல்லுகின்றான். இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பற்றி 5வது அத்தியாயம் 94வது வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது உங்களுடைய கைகள் எட்டக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய அம்புகள், அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அம்புகள் எட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பக்கத்திலே நான் அந்த வேட்டை பிராணிகளை நான் கொண்டு வருவேன். ஏன் கொண்டு வருகிறேன் என்று தெரியுமா? நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் என்று உங்களை அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு நான் கொண்டு வருவேன்.
தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் பார்க்கவில்லை என்றாலும், யாருடைய கண்காணிப்பு இல்லை என்றாலும், அந்த மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது அவன் தீமைகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறானா அல்லது பாவத்தில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறானா, பாவங்களை விட்டும் அவன் விலகி இருக்கக்கூடியவனாக இருக்கிறானா என்று அவனை சோதிப்பதற்காக இதை நாம் ஏற்படுத்துவோம் என்று இறைவன் சொல்கிறான். இதே போல எல்லா நிலைகளிலும் வியாபாரம் செய்யும் பொழுது யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, யாரும் நமக்கு தெரியாது, நாம் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களுக்கு அறிய மாட்டார்கள். அந்த நேரத்தில் நாம் தீமைகளை செய்கிறோமா நன்மைகளை செய்கிறோமா என்று இறைவன் அதை நமக்கு சோதிப்பான். அந்த தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு இறையச்சத்தோடு இறை பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டிலே தங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்கக்கூடிய நாட்கள் வருகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள். யா ஆயிஷாவே, தர்தீனி அன் தஅபுதல் லைலத்தவன், என்னுடைய இறைவனை வணங்குவதற்கு இன்று இரவு நீ எனக்கு அனுமதி வழங்குவாயா? இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. மனைவியாக இருந்தாலும் இரவு நேரத்தில் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் வணக்க வழிபாடுகளில் முழுமையாக ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக மனைவிடம் அனுமதி. உன்னுடைய கடமை, உன்னுடைய நாள் இருக்கிறது, இருந்தாலும் நீங்கள் அனுமதி வழங்கினால் நான் வணக்க வழிபாடுகளில் நான் ஈடுபடுவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னீ லா உஹிப்புல் குர்பக, உங்களுக்கு எது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியமாக இருக்குமோ அந்த விஷயத்தை நான் விரும்பக்கூடியவனாக இருப்பேன். எதை நீங்கள் விரும்பக்கூடியவராக இருக்கிறீர்களோ அதையும் நான் விரும்புகின்றேன். இன்று இரவு நீங்கள் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி தருகின்றார்கள். ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறார்கள். ஃபததஹர, அவர்கள் உலவு செய்கிறார்கள். சும்மா காம, அவர்கள் உலவு செய்துவிட்டு தொழுகைக்காக நிற்கிறார்கள். ஃபைஸல்லி, அவர்கள் தொழக்கூடியவராக இருக்கிறார்கள். தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு அவருடைய பிரார்த்தனை என்றால் அதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது சும்மா பக்கி, அவர்கள் அழுவுகின்றார்கள். எந்த அளவுக்கு அழுகின்றார்கள் என்றால் அவருடைய முகம்லாம் நனையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சும்மா பக்கி, மறுபடியும் அல்லாஹ்வின் தூதர்கள் அழுவுகிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அழுகிறார் என்றால் லிஹியத்திஹி, அவருடைய தாடியெல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் மறுபடியும் அழுவுகின்றார்கள். சும்மா பக்கா, அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய முகத்திலே அந்த கண்ணீர் பட்டு, அந்த கண்ணீர் தாடியில் பட்டு, தாடியில் பட்டு அந்த நீர் தரையிலே படக்கூடிய அளவிற்கு அவருடைய அழுகையில் இருந்து கொண்டே இருக்கிறது. தரையெல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறையச்சத்தில், ஒரு பயத்தில் அல்லாஹ்வை எண்ணி தனிமையிலே அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தனிமையிலே அழுது கொண்டே இருக்கும் பொழுது ஃபஜ்ருடைய பாங்கு சொல்வதற்காக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். யுக்தீனுக்கு பிஸ்ஸலாத், அந்த பாங்குக்காக தொழுகைக்காக பிலால் ரலியல்லாஹு பாங்குகளை சொல்வதற்காக பள்ளிவாசலுக்கு நெருக்கத்தில் வருகிறார்கள். அவர்கள் வந்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவக்கூடிய அந்த நிலைகளை பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்வதற்காக வந்து விட்டார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு பிலால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தன்பிஹி, நீங்க தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் தானே, அல்லாஹ் தான் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டார், இதற்கு பின்னால் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டார், நீங்கள் ஏன் அழுவக்கூடியவராக இருக்கிறீர்கள்? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃபலா அகூன அப்துன் ஷுகூரன், நான் இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக இருக்கக்கூடாதா? ஒரு இறையச்சத்தால், ஒரு இறை பயத்தால் நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இறைவனிடத்தில் தேவைகளை கேட்டு நான் அழுவக்கூடாதா? நான் ஒரு இறையச்சத்தில் நான் அழுகக்கூடியவனாக இருக்கிறேன்.
நான் இறையச்சத்தில் ஒரு பயத்தில் நான் அழுகக்கூடியவராக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் இந்த செய்திகளை பதிவு செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர்கள் யாரும் பார்க்கல. இரவு நேரம், இருள்கள் சூழ்ந்த சூழ்நிலை, பகலுடைய நேரம் கிடையாது, வெளிச்சம் இருக்காது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குண்டு கொளுப்பதை போன்று ஒரு வெளிச்சம் கிடையாது. இருட்டாக இருக்கக்கூடிய அறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகினார்கள், தேம்பி தேம்பி அழுகினார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய நிலையை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பயப்படுகின்றார்கள். ஃபர்ஸ்ட் அழுகும் பொழுது முகம் ஃபுல்லா நனையுது. அதற்கு பிறகு அழுகும் பொழுது அவருடைய தாடி முழுவதும் நனைகின்றது. அதற்கு பிறகு தரையிலே அது நீர் வடிகின்றது. அந்த அளவிற்கு ஒரு தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு இறையச்சத்தால், ஒரு இறை பயத்தால், இறைவன் மீது இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்களே. இதைதான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். மறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும். தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு இறையச்சத்தோடு, ஒரு இறை பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் அந்த வசனத்திலே நமக்கு சொல்கிறார். ஒரு இறைவனை நாம் அஞ்சக்கூடியவராக, இறைவனுக்கு பயப்படக்கூடியவராக, இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவராக ஒரு தனிமையில் இருக்கும் பொழுது இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தோம் என்றால் அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு சிறப்புகளை அவன் இறைவன் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். 67வது அத்தியாயம் 12வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப். அந்த இறையச்சமுடைய அந்த நல்லடியார்கள் அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனை அஞ்சக்கூடியவராக, இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவராக இருப்பார்கள். லஹும் மஃபிரத்துன். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் மன்னிப்புகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறேன். வா அஜ்ருன் கபீரோன். அந்த மனிதனுக்கு மிக பெரிய ஒரு கூலி மறுமை நாளில் நான் வழங்கக்கூடியவனாக இருக்கிறேன். தனிமையிலே இறைவனை அஞ்சக்கூடியவராக, இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவராக, இறைவனுக்கு பயப்படக்கூடியவராக ஒரு மனிதன் இருந்தான் என்றால் அந்த மனிதனுக்கு இறைவன் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றானே. பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது ஒரு சாதாரண விஷயமா? ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு வருகிறோம், வரக்கூடிய காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தர்மம் வழங்குவோம், தர்மம் வழங்கக்கூடிய காரணம் என்ன? எப்படியாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடாதா? நோன்புகளை வைக்கும், அந்த நோன்புகளை வைக்கக்கூடிய காரணம் என்ன? எப்படியாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடாதா? அதை இறைவன் சொல்லுகின்றான், நீ தனிமையில் இருக்கும் பொழுது எனக்கு அஞ்சு, எனக்கு கட்டுப்பட்டு என்னுடைய இறையச்சத்தோடு உன்னுடைய பயணத்தை நீ அமைத்துக்கொள். அப்படி இருந்தால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கும். அதே போல மறுமை நாளில் இறைவன் அனைத்து மனிதர்களையும் மஹ்ஷர் மைதானத்தில் அவன் ஒன்று திரட்டக்கூடியவனாக இருப்பான். மஹ்ஷர் மைதானத்தில் இறைவன் ஒன்று திரட்டும் பொழுது ஆண்களையும் பெண்களையும் அனைத்து நபர்களையும் அந்த இடத்துகளே வருவார்கள். ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக, கால்களில் செருப்பு இல்லாதவராக வருவார்கள். எல்லாருமே இருப்போம். நம்ம இருக்கக்கூடிய அந்த மைதானம் என்பது எவ்வித செடிகளோ கொடிகளோ தாவரங்களோ எதுவுமே இருக்காது. நிழல் தரக்கூடிய பந்தல் எதுவுமே இருக்காது. வீடுகள் எதுவுமே இருக்காது. வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே இறைவன் அந்த மக்களை வேதனை செய்வதற்காக, விசாரிப்பதற்காக சில நேரங்கள் இறைவன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? 1 மைல் தூரத்தில் இறைவன் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கைகளில் சுருமா எடுத்து கண்களை இடக்கூடிய அளவு தூரத்தில் வரும் என்று சில ஹதீஸ்கள் இருக்கிறது. 1 மைல் தூரம் என்று வைத்துக்கொள்ளும். 1 மைல் தூரத்தில் இறைவன் அந்த சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் வேதனையிலே மூழ்கி இருக்கக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வேர்வை ஆறாக வடிந்து ஓடும். அதை அல்லாஹ்வின் தூதர்கள் விளக்கின்றார்கள். மனிதனுடைய குதிங்காலிருந்து சுமார் 70 மூலம் பூமிக்கு அடியிலே அந்த வேர்வை செல்லும். 70 முதலத்திலிருந்து அந்த வேர்வை வந்து ஊற்று மாதிரி வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்கு தகுந்தவாறு, சிலருடைய பாவத்துக்கு தகுந்த கணுக்கால அளவு, மூட்டுக்கால அளவு, இடுப்பளவு, மார்பளவு, கழுத்தளவு, காதளவு அந்த வேர்வை என்ற கிணத்திலே அவன் சொல்லிருப்பான். அப்படியே ஒரு தூரத்திலே பார்ப்பான், காணல் நீர் இருக்கும். அதுதான் நிலவு என்று எண்ணிக்கொண்டு அவன் விரண்டோடக்கூடியவனாக இருப்பான்.
அப்படி விரண்டோடும் பொழுது அங்கே சென்றால் அது காணல் நீர், எவ்வித நிழலும் இருக்காது. அவன் விரண்டோடக்கூடிய நேரத்தில் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேர்வை என்ற கிணறு இருக்கும், அதை விட்டு அவனால் தப்பிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் இறைவன் ஒரு 8 நபர்களுக்கு தன்னுடைய அரிஷோடைய நிழலை அவன் வழங்கக்கூடியவனாக இருக்கான். ஒரு 8 நபர். அந்த சில ஹதீஸ்ல புகாரில் வரக்கூடிய 660 ஹதீஸ்ல 7 நபர்கள் என்று வந்து கொண்டே இருக்கும். அகமதுல ஒரு கூடுதலாக ஒரு செய்தி வருகிறது, கடன் கொடுத்தவருக்கு அவகாசம் கொடுப்பவர், கடனை மன்னிப்பவர், அப்படி 8 நபர்கள். அந்த 8 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிஷோட நிழலை அவன் ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அதுல ஒரு நபராக அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லும் பொழுது அவன் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு இரையச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் தன்னுடைய கண்ணீரை வடிந்து சிந்தி இரையச்சத்தோடு அவன் இருக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு இரையச்சம், ஒரு இறை பயம். அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிற, யாரும் நம்மளை கண்காணிக்கவில்லை என்றாலும், யாரும் நம்மளை பார்க்கவில்லை என்றாலும், நம்மளை படைத்த இறைவன் இருக்கிறான், அவன் கண்காணிக்கிறான் என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும். அந்த சிந்தனை இருக்க வேண்டும். அந்த சிந்தனை இருந்தால், இறையச்சத்தோடு அவன் பயணிக்கக்கூடியவனாக இருந்தால், மறுமை நாளில் இறைவன் அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சியர் நாளில் அரிசியோட நிழலை ஏற்படுத்தினான். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் மறுமை நாளில் பல்வேறு நபர்கள் அந்த வெயிலிலே சூரியனுடைய வெப்பத்திலே வேதனை செய்யப்படும் பொழுது சில நபர்களுக்கு இறைவன் அந்த அரிசியோட நிழலை ஏற்படுத்தின. அதில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தனிமையில் இறைவனை அஞ்சி இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு. இன்னொரு செய்திருக்கும் இருக்கிறது, நாம் இறைவனை அஞ்சி நாம் நடக்காமல் தீமைகளை செய்யக்கூடியவராக இருந்தால் இந்த உலகத்திலே நாம் என்னென்ன அமல்களை செய்தோமோ அனைத்து அமல்களும் மறுமை நாளில் நாம் இழந்து விடுவோம், ஒன்றுமில்லாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களால் இருக்கிறார்கள். இது இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு செய்தி, 4245வது செய்தியாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய தோழர்களை பார்க்கிறார்கள். தன்னுடைய தோழரிடத்திலே சொல்கிறார்கள், மின் உம்மத்தி யகுதூன யௌமல் கியாமத்தி பி ஹஸனாத்தின் அம்சாலின் பில் ஜில்பாபின் திஹாமா. ஒரு மலையை அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் காமிக்கிறார்கள். அந்த மலையுடைய பெயர் திஹாமா. உஹுது மலையை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். உஹுது போர்கள், உஹுது மலை ஏதாவது நன்மைகளை குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது மலையை தான் குறிப்பிட்டு சொல்வார்கள். இது அந்த மலையை நாம் அறிந்து வைத்திருப்போம். அதே போல திஹாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், மீன் உம்மத்தி யகுதூன யௌமல் கியாமத்தி பில் ஹஸனாத்தி அம்சாலி பி ஜிபாலின் திஹாமா. இந்த திஹாமா மலை அளவிற்கு ஒரு மனிதன் நன்மைகளை மறுமை நாளில் கொண்டு வருவான். உலகத்திலே அவன் தொழுது, நோன்பு வைத்து, தர்மங்களை செய்து, பெற்றோரை அரவணைத்து, மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, இன்ன பிற நல்ல அமல்களில் ஈடுபட்டு நன்மைகளை செய்து மறுமை நாளில் இந்த திஹாமா மலை அளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்து மஹ்ஷர் மைதானத்தில் இறைவன் அவனை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது இறைவன் ஒரு காத்தை அனுப்புவான். அந்த காத்தின் மூலமாக அவனுடைய மலை அளவு இருக்கக்கூடிய அந்த நன்மை எல்லாம் சாம்பலை போன்று ஒன்று இல்லாமல் ஆகிவிடும். அப்படியே ஒரு இடத்தை மண்ணை கூட்டி வச்சிருந்தோம் என்றால், அல்லது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் கொளுத்தி அதில் இருக்கக்கூடிய சாம்பலை அள்ளி வைக்கும் பொழுது காத்து வீசினா எப்படி அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுமோ, அதே போல காத்துகளை இறைவன் வீசுவான். அந்த மலை அளவு இருக்கக்கூடிய அந்த நன்மைகள் அனைத்தையும் இறைவன் ஒன்று இல்லாமல் ஆக்கிவிடுவான். உடனே சஹாபாக்கள் கேள்விகளை கேட்கின்றார், யார சொல்லலாம், அவர்கள் யார், அவர்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். ஏன் என்று தெரியுமா? லா கூனு மின்கும் வ நஹ்னு லா மின். அவர்களை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை. எந்த காரணத்திற்காக அவருடைய நல்ல அமல்கள் அளிக்கப்படுகின்றது, அந்த காரணங்கள் நாங்கள் தெரிந்து கொண்டால் நாங்களும் அதே போன்றே தீமைகளை செய்யாமல் பாவத்தில் ஈடுபடாமல் நாங்கள் விலகி இருப்போம் என்று அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரத்தில் கேள்விகளை கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த தோழரிடத்தில் சொல்லினார்கள், உங்களை போன்று இருக்கக்கூடிய தோழர்கள் தான், நீங்கள் தொழுவதை போன்று அவர்களும் தொழுவார்கள், நீங்கள் நோன்பு வைப்பதை போன்று அவர்களும் நோன்பு வைப்பார்கள், நீங்கள் திருக்குரானை ஓதுவதை போன்று அவர்களும் திருக்குரான் ஓதுவார்கள். அவர்களை பார்ப்பதற்கு வெளி தோற்றத்தில் அமல்களை சிறந்தவர்கள் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய அமல்கள் நிறைந்து இருக்கும். அதிகமான அமல்களை அவர்கள் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். இருந்தாலும் அக்வாமன் இதா தகலம் பி ஹாரமல்லாஹி, அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது இறைவன் எதையெல்லாம் தடுத்திருப்பானோ அந்த காரியத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருப்பார்கள், நன்மையில் செய்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள், தர்மம் செய்திருப்பார்கள், திருக்குரானை ஓதிருப்பார்கள். ஆனால் தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை என்றால், அவருடைய பெற்றோர்கள் இல்லை என்றால், அவரை சார்ந்திருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் யாரும் இல்லை என்றால், அவன் தனிமையில் இருக்கும் பொழுது இறைவன் என்னென்ன காரியங்களை தடுத்திருந்தானோ அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இறைவன் தடுத்த காரியத்தை அவன் தனிமையில் இருக்கும் பொழுது அவன் செய்த காரணத்தினால் திகாபமலை அளவிற்கு அவன் நன்மைகள் வைத்திருந்தாலும் ஒட்டுமொத்த நன்மைகளையும் நாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என்பதை அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதுவர்கள் அந்த தோழர்களுக்கு பதிவு செய்கின்றார்கள். அப்ப தனிமையில் இருக்கும் பொழுது நம்மளால் முடிந்த அளவிற்கு, எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவிற்கு இறைவனை அதிகமாக அஞ்ச வேண்டும். ஒரு கடையில் வேலை செய்யும் பொழுது நமக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளி அல்லது மேலே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் நம்முடைய கண்காணிக்கக்கூடியவராக இருந்தால் நம்முடைய வேலையில் சரியான முறையில் அப்படியே ரன் ஆகி கொண்டே இருக்கும். உட்கார மாட்டோம், படுத்திருக்க மாட்டோம், எந்த பொருட்களையும் வேலை செய்யாமல் விட்டிருக்க மாட்டோம், அப்படியே தொடர்ச்சியாக வேலையில் போய்கொண்டே இருக்கும். அதே அவர் இல்லை என்றாலும் நம்மளை கண்காணிப்பதற்கு கேமரா இருக்கு, அதன் மூலம் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மிடத்தில் கேள்விகளை கேட்பார் என்று ஒரு சிந்தனை வரும்பொழுது அப்பவும் கூட நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் சரளமாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கலாம். இதை விட மிக பன்மடங்கானது இறைவனுடைய பார்வை. ஏதாவது ஓரளவு நுட்பமாக இருக்கக்கூடிய, அதை விட நுட்பமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய பார்வை. இறைவன் நம்ம அந்த அளவுக்கு கண்காணிக்கிறான். மக்கள் தான் நம்மளை பார்க்கவில்லை. ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம், ஒரு ஓரமாக உட்கார்ந்திருக்கும் பொழுது செல்போன்ல எதை பார்க்குற நமக்கு எப்படி தெரியும்? அவர் குர்ஆனுடைய வசனங்கள் படிக்கலாம் அல்லது வேறு செய்திகளை பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். நம்முடைய பார்வை குர்ஆன் வசனம் படிக்கிறார் என்று நாம் எண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் தெரியுமே, இறைவன் அதை கண்காணிக்கக்கூடியவனாக இருப்பானே, இறைவன் அதை பற்றி மறுமை நாளில் கேள்விகளை கேட்கக்கூடியவனாக இருப்பான் என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அந்த மனிதன் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை ஒவ்வொரு நேரத்திலும் அவன் அஞ்சக்கூடியவனாக இருப்பான் என்பதை இறைவன் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறான். அந்த 11வது வசனத்தில் 3 செய்தி. இன்னமா துன்திரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இறைவன் சொல்லும் பொழுது பஷீரன் வ நதீரன், நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள், நற்செய்தி சொல்லக்கூடியவர்கள். இரண்டாவதாக இறைவனுடைய வசனங்களை செவியேற்று யார் அதை புறந்தள்ளக்கூடியவராக தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்களோ அந்த மனிதனுக்கு கபருடைய வாழ்க்கையும் உண்டு, மறுமையில் கபருடைய வேதனையும் செய்யப்படுவான், மறுமை நாளில் அவன் தண்டிக்கப்படுவான் என்பதையும் சில செய்திகளை பார்த்தோம். மூன்றாவது ரஹ்மான் பில் கைப், யார் தனிமையில் இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவராக இருப்பார்கள் என்று இறைவன் அந்த செய்தியை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொல்லுகிறான், முஹம்மதே அவர்களுக்கு நீ நற்செய்தி எடுத்து சொல்வீராக, லஹும் மஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருக்கு மகத்தான கூலிகள் வழங்கப்படும். யார் ஒருவர் இறைவனுடைய அறிவுரையை செவிதார்ந்து பின்பற்றக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்கும், தனிமையில் இருக்கும் பொழுது யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருக்கிறார்களோ அவருக்கும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புகளும் இறைவன் அவனுக்கு மறுமை நாளில் மகத்தான கூலிகளை வழங்குவான் என்பதை அந்த வசனத்துடைய இறுதியிலே இறைவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இது 11வது வசனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. 12வது வசனம், இறைவன் 12வது வசனத்திலே சொல்லும் பொழுது இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாமே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருப்போம். நமக்கு முன்னால் பல்வேறு நபர்கள் மரணித்து விட்டார்கள்.
அந்த பல்வேறு நபர்கள் மரணித்து விட்டாலும் இறந்த நபர்களை நாம தான் உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருப்போம் என்பதை இறைவன் அந்த செய்தியிலே சொல்கிறான். வா நக்துபு மா கத்தமு வமா தஅஸ்ஸாஹரு, நீங்கள் முற்படுத்தியதையும் 12வது வசனத்திலே இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, இறந்தவரை நாமே உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருப்போம். வா நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றதையும் நாம் அனைத்தையும் பதிவு செய்யக்கூடியவராக இருப்போம். பகுல்ல ஷையன் ஹசைனாக ஃபி இமாமி முபீன், அனைத்து செய்திகளும் தெளிவான பதிவேட்டில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு 2 செய்திகளை அவன் பதிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஒன்று, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, இறந்தவர்களை நாமே உயிர்ப்பிப்போம். அந்த மக்கத்து காஃபிர்கள் எப்படி விளங்கி வைத்தார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற செய்திகளை சொல்லப்படும் போது, நாங்களால் இறந்து விட்டால் எங்களுடைய உடல்களெல்லாம் மண்ணோடு மண்ணாக, எங்களுடைய எலும்பெல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருந்தார். தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று முழுமையாக நம்புகிறோம். ஆனால் பெரும்பாலான நபர்கள் நம்முடைய கேள்விகளை கேட்கும் பொழுது, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா, இப்படிலாம் பல்வேறு கேள்விகளை கேட்கின்றார்கள். லாஜிக்காக கேட்கிற என்ற அடிப்படையில் பல்வேறு நபர்கள் கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கலாம். அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இறைவன் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நீங்கள் இறந்து விட்டால் அந்த மரணத்துக்கு பின்னால் உங்களை நாமளே உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கும் என்பதையும் ஒரு செய்தி. இதில் பல்வேறு செய்திகளை சொல்லலாம், இருந்தாலும் சுருக்கமாக வா நக்துபு மா கத்தமு, நீங்கள் எதையெல்லாம் முற்படுத்தக்கூடியவராக இருக்கிறீர்களோ அல்லது எதையெல்லாம் விட்டு செல்லக்கூடியவராக இருக்கிறீர்களோ நாம் அனைத்தையும் பதிவு செய்வோம். இதில் ஒரே ஒரு செய்தி, நீங்கள் எதை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அனைத்து செய்திகளையும் நாம் அதை பதிவு செய்யக்கூடியவராக இருப்போம் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். நாம் ஒரு சிறிய ஒரு தீமைகளை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அன் யமீனிகி அன் ஷிமாலி, வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அல்லது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் அனைத்து செய்திகளையும் அந்த பதிவேட்டில் எழுதி கொண்டே இருப்பார்கள். நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அந்த பதிவேட்டில் எழுதக்கூடிய அந்த வானவர்கள் அதை முழுமையாக பதிவு செய்து கொண்டே இருப்பார் என்பதை இறைவன் அதிலே சொல்கிறான். நாம் நன்மைகளை செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லது தீமைகளை செய்யக்கூடியவராக இருந்தால் சிஜ்ஜீன் என்ற ஏட்டிலும் இலியின் என்ற ஏட்டிலும் பதிவுகள் செய்யப்படுவோம். அந்த சிஜ்ஜீன் என்ற ஏடுகள், இலியின் என்ற ஏடுகள் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் இறைவன் மறுமை நாளில் அதை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடியவனாக இருப்பான். அந்த பதிவேடுகள் நமக்கு முன்னால் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் நம் பள்ளிவாசலுக்கு நாம் நடந்து வரக்கூடியவராக இருக்கிறோம். 5 வேளை தொழுகை இருக்கிறது. இறைவன் நமக்கு தொழுகையை கடமையாகிவிட்டான். பள்ளிவாசலில் பாங்கு சொல்லக்கூடிய சப்தத்தை நாம் செவியேற்றி விட்டோம். நாம் சப்தத்தை செவியேற்ற பிறகு நம்முடைய வீட்டிலே உழவு செய்து தொழுகுடைய நோக்கத்திற்காக நாம் பள்ளிவாசலுக்கு நாம் வரக்கூடியவராக இருந்தால் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு நன்மைகள் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்படும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு தீமையில் நீக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தூதவர்கள் சொல்கிறார்கள். எதை செய்தாலும், நன்மைகள் செய்தாலும் அதை அவர்கள் பதிவு செய்வார்கள். அதே நாம் தீமைகள் செய்தாலும் நாம் பேசக்கூடியவராக இருக்கிறோம். சர்வ சாதாரணமாக ஒரு வார்த்தைகளை நாம் பேசக்கூடியவராக இருப்போம். அந்த வார்த்தையுடைய கணங்களை பற்றி நாம் தெரிந்திருக்க மாட்டோம். இது இவ்வளவு பெரிய வார்த்தையா? பெரிய பெரிய கலவரங்கள் வருவதற்கெல்லாம் முக்கிய மூலக்கூறணமாக காரணமாக இருப்பது அவருடைய நாவு தான். அவருடைய நாவின் மூலமாக சர்வ சாதாரணமாக ஏதாவது ஒரு வார்த்தையை அவன் விட்டு இருப்பான். அவருடைய கோத்திரத்தை பற்றியோ அவருடைய குலத்தாரை பற்றியோ அல்லது அவருடைய பரம்பரை பற்றியோ அவன் பேசியிருப்பான். அவன் பேசியிருக்கும் பொழுது அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இவனை அடிக்க வருவார்கள், இவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவரை அடிக்கப்படுவார்கள். அது அப்படியே ஊரு கலவரமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மிடத்தில் பல நாட்கள் பேச மாட்டார்கள், நாம் அவரிடத்தில் பல நாட்கள் பேச மாட்டோம். காரணம், அவருடைய நாவுகளை பற்றி சொல்லுவார்கள். அவன் நாவு சரியில்லை, அவன் கடினமான ஒரு நாக்கா இருக்கு,
அவன் எதை பேசினாலும் கடினமாக அவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்று மக்கள் யதார்த்தமாக சொல்லுவாங்களே. நம்முடைய நாவின் மூலமாக, எலும்பு இல்லாத ஒரு உறுப்பு, நம்முடைய நாவுகளை நமக்கு தோதுவாக பல்வேறு விதங்களில் நம்ம வளைக்கக்கூடியவராக இருக்கும். நம்முடைய நாவின் மூலமாக நாம் பேசக்கூடிய அனைத்து செய்திகளையும் மலக்குமார்கள் அதை பதிவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இறைவன் அந்த வசனத்திலே சொல்கிறான், ஃபி இமாமின் முபீன், தெளிவாக இருக்கக்கூடிய பதிவேட்டில் அனைத்து விஷயங்களையும் நான் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். அனைத்து செய்திகளையும், நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அனைத்தும் அந்த ஏட்டில் இருக்கப்படுகிறது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த மலக்குமார்கள் அந்த செய்திகளை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். நன்மையாக இருந்தால் அதையும் பதிவு செய்வார்கள், தீமையாக இருந்தால் அதையும் பதிவு செய்வார்கள். ஆகியால் தீமைகளை விட்டு விலகி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இதுதான் அந்த 12வது வருஷத்தில் அதிகமான விளக்கங்கள் இருந்தாலும் நேர குறைவின் காரணமாக சுருக்கமாக இந்த 2 செய்திகளை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.